ஹாய் வணக்கம். சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். எல்லாத்துக்கும் ஒரு காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன ஒரு இதுனா, பின்னாடி ஒன்று மாட்டியிருக்கா. என் பையன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அதை மாட்டி வச்சுருக்கான். நைட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு வந்தால், இதை பார்த்தா ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஒரு அரை தூக்கத்தில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே ரெஸ்ட் ரூமுக்கு எந்திச்சு போவாங்க. எனக்கு ஒரு பயம். திடீர்னு நேற்று தான் மாட்டினான். நேற்று நைட்டு நான் பார்க்குறேன், திடீர்னு ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு நிமிஷம் நான் என்னடா வீட்டுக்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல், அந்த ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் சரின்ட்டு அப்புறம்தான் மேலே பார்த்தா கம்பி தொங்குது. ஒரு நிமிஷம் வாரி போட்டுருச்சுங்க. அப்புறம் லைவு ஒரு சிலர் லைவில் ரொமான்ஸ் பேசுகிறீங்க. ஏண்டா, நான் தான் உண்மையான வயசை தானே சொல்கிறேன். எனக்கு 43 வயசு ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ஒருத்தர்கிட்ட போய் ரொமான்ஸ் பேசுகிறீங்களே, அவ்வளோத்துக்கு இதாகடா காஞ்சி போய் கிடக்குறீங்க. ஒரு 43 வயசுன்னு நானும் ஓப்பன் டாக்கு சொல்கிறேன். ஆனாலும் அப்பயும் என்னையும் ரொமான்ஸ் பண்ணுறீங்களாடா, எப்போறா அவங்க நல்லா முடியுது. எனக்கு சிரிப்பு தாண்டா வருது உங்களெல்லாம் நினச்சா. ஒருத்தரோட முகத்தோற்றம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன தான் நம்ம முகத்துக்கு ப்ளீச்சிங் போட்டு டங்கரிங்கெல்லாம் போட்டு முகத்தை பளபளன்னு வச்சுக்கிட்டாலும், அந்த வயசு முகத்தோற்றத்தில் தனியாக தெரியும் ஒவ்வொருத்தருக்கு. அந்த சுருக்கங்கள் கண்டிப்பாக வரும். நம்ம என்ன தான் பொதுவாக பெண்கள் முகத்துக்கு எதுவுமே போட தேவையில்லை. ஒரு மஞ்சளை போட்டு குளித்தாலே போதும். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் போதும். எந்த டென்ஷனும் இல்லாமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாலே நம்ம முகத்தோற்றம் பளிச்சுன்னு இருக்கும். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, சரியா? இளம வயசு எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 60 வயசு 55 வயசு வரைக்கும் முகத்தில் சுருக்கம் லைட்டாக தான் ஆரம்பிக்கும். ரொம்ப பெருசாக போகாது. அப்படி பெருசாக போகுதுன்னா அவங்க ரொம்ப வயசானவங்களாக தான் இருக்கணும், சரியா? யூடியூப்பில் வர லேடிஸுகளாம் யூத்தெல்லாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வயசு எப்படி இருந்தாலும் 35க்கு மேலே தான் இருக்கும், சரியா? கம்மி வயசுக்காரங்களாம் இப்போலாம் யாரும் இல்லை. நேற்று செஞ்ச பிரியாணியை சூடு பண்ணிட்டுருக்கேன். சாப்பிட்லாமா என்னன்னு தெரில, சூடு பண்ணிகிட்ருக்கேன். டைம் ஆயிடுச்சு, பசிக்குது. ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிடலாமா வேணாமான்னு. கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சாலும் எவனும் ஒரு மெசேஜை கூட போட மாட்டேங்கிறீங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நிறைய பேர்த்துக்கு வழிய போய் எல்லாத்தையும் செய்கிறீங்க. நான் வாரண்ட்டே கேட்குறேன், எவனாவது மெசேஜை போடுங்கடா. அதை கமெண்ட் பாக்ஸையாவது படித்தாது நான் 2 வீடியோவாவது போடுறேன், கண்டக்டாவது ஆகும். சரி, ஓகே உறவுகளே, எல்லாத்துக்கும் குட் மார்னிங். முடிஞ்ச இன்றைக்கி ஒரு லைவ் போடுறேன் பகலில், சரியா? பாய்.